हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் மீரா தன்னுடைய தன்பூராவை எடுத்து வச்சுண்டு மடியில் சிப்லாக்கட்டையை கையில் வச்சுண்டு கிரிதரனை காணாமல் அவளால் முடியல. உடனே பாட ஆரம்பிக்கிறா. இப்படி மாற்றி மாற்றி சூழ்ச்சிகள் பண்ணிகிட்டே இருக்காளே என்னை சுற்றி, நான் என்ன பண்ணுவேன், நீ எங்கே போன கிரிதரா அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறா. பியாரே दर्शन दीजो आए, प्यारे दर्शन दीजो आए, तुम बिन रहो न जाए, प्यारे तुम बिन रहो न जाए, प्यारे दर्शन दीजो आए அப்படின்னு அது பெரிய கீர்த்தன். அதை பாடுறா. கீர்த்தன் பூராவே முடியல, கீர்த்தன் முடியவே இல்லை. கண்ணில் அப்படியே நீர் ததும்புறது. இப்படி கண்ணை திறந்து பார்க்குறா. எதிர்க்க பார்த்தா சிங்காசனத்தில் கிரிதரன் உட்கார்ந்துருக்கான். ஒரு புன்னகை வேற. உடனே மீராவால் முடியவே இல்லை. அப்படியே வச்சா தம்புராவை கீழே. ஓடி போனால் அவனுடைய சரணத்தை அப்படியே கெட்டியாக இருக்க பற்றின்னு அப்படியே நமஸ்காரம் பண்ணுறா. அழறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் மேலிடுறது. எல்லா தாசிகளும் கிளம்பி வந்தா மீராவை சுற்றி எல்லாரும் நின்றுண்டு எல்லாம் ஜே காரம் பண்ணுறா. அங்கே ராணா விக்ரம் அவன் எதிர்பார்த்துன்னு இருக்கான். மீரா அலறி துடிச்சு ஒரே அழுக சத்தம் இப்போ நம்மளுக்கு கேட்க போகிறது. எல்லாரும் சோகத்தில் மூழ்க போகிறா. மீரா அவனுடைய மகளில் தாசிகள்லாம் ஒரே அரற்ற போகிறா அப்படின்னு அவன் எதிர்பார்த்துன்னு இருக்கான். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, மீரா அவ்வளோதான், பிரபு வந்துட்டான் அப்படின்ன உடனே அபிஷேகம் பண்ணுறதுக்கு மணி அடிக்கிற சத்தம் இது போய் கேட்குறது ராணா விக்ரமனுடைய காதில். கீர்த்தன் பாடுற சப்தம் கேட்குறது. அட என்னடா அது, எல்லாரும் அழப்போகிறா, அழுக சத்தம் வரப்போகிறது மீராவனுடைய மகள்லேருந்து நினச்சோம். என்னடா இது, அபிஷேகம் பண்ணுற மாதிரி மணி அடிக்கிற சத்தம் கேட்குறது, கீர்த்தன் பாடுறா, எல்லாரும் ஒரே சந்தோஷமாக இருக்கா மாதிரி கை தட்டின்னு எல்லாரும் பஜனை பண்ணுற சத்தம் கேட்குறது. என்ன இது, பூதாபாய் சொன்னாலே இந்த மூர்த்தியை திருடிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டா மீரா அப்படியே சோகத்தில் ஆழ்ந்து போயிடுவோம் அப்படிலாம் என்னென்னவோ நம்ம பிளான் போட்டோமே, எப்படி மூர்த்தி தானாக பிரகடனம் ஆகி இங்கே வந்தான் அப்படின்னு ஒரே ஆச்சரியத்தில் முழுகி போனான் அவன் அத்தனை பேரும். உடனே பூதாபாய் சொன்னா, பையா இது ஒரு பெரிய சமத்கார விக்கிரகம் மாதிரி தோன்றது எனக்கு. எங்கேதோ மாய மந்திரம் அங்கே நடக்கிறது. ஒன்று அந்த மூர்த்தி இல்லைன்னா மீரா. அது அவன் ஏதோ மாயாஜால தந்திரங்கள்லாம் பண்ணுறா போல இருக்கு அப்படின்னு இவ சொல்கிறா. பையா நீ தோற்று போன மாதிரி மட்டும் நினச்சிட்டு வருத்தம் மட்டும் படாத. நிறைய உபாயம் இருக்குது. ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி அவளை வீழ்த்தியே ஆறோம் நம்ம, நீ கவலைப்படாதண்ணா அப்படின்னா. உடனே ராணா விக்ரம் சொன்னான், வேறு ஏதாவது ஆலோசனை இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆமாம், சித்தோடுக்கு பக்கத்தில் இருக்கிற காடு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நரபக்ஷி சிங்கம் உலாவறதா கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த சிங்கம் மனுஷ மாம்சம் மட்டும்தான் சாப்பிடும். வேறு ஏதாவது விலங்குகள்லாம் அடித்து அது தின்னாது. அதுக்கு மனுஷ மாம்சம் சாப்பிடணுன்னா அவ்வளவு ஆனந்தம் உண்டாகும். அப்புறம் சாதாரணமாக சிங்கம்லாம் ஒரு தடவை அதனுடைய பசி ஆறிடுத்து அப்படின்னா, ஏதாவது மாம்சத்தை சாப்பிட்டு அதுக்கு பசி ஆறிடுத்து அப்படின்னா அடுத்த தடவை பசிக்கிற வரைக்கும் என்னவே எதிர்க்க வந்தாலும் அது தீண்டாது சீண்டாது. ஆனால்
இந்த நரபக்ஷி சிங்கமும் இது விலங்குகள்லாம் சாப்பிடாது, இது மனுஷால தான் அடித்து சாப்பிடும். இது பசியால் மாடி இறந்தாலும் இறந்து போகும். ஆனால் மனுஷ தேகம் தவிர வேறு எதையும் இது சாப்பிடாது. அதனால் அதை இப்போ எப்படியாவது ஒரு தந்திரம் பண்ணி அதை காட்டுலேருந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி அதுக்கான வீரர்களை தயார் பண்ணி அது யார் அதில் சாமர்த்தியம் இருக்காளோ அவளை காட்டுக்கு அந்த கூண்டோடு அனுப்பிச்சு அந்த நரபக்ஷி சிங்கத்தை அதில் பிடிச்சின்னு அதை எடுத்துன்னு அப்படியே மீராவுடைய மகளினுடைய வாசலில் விடணும். அப்போது அது நேராக கூண்டை திறந்த உடனே அது நேராக மீரா மகளுக்குள்ளே தான் ஓடணும். மகளுக்குள்ளே ஓடினா எதிர்க்க தானே உட்காந்துருப்பா, மீரா கிரிதரனுக்கு எதிர்க்க உட்காந்து பாடின்னு இருப்பா. அதனால் ஒரே நிமிஷம்தான் அடித்து போட்டு அது அந்த நரபக்ஷி சிங்கம் மீராவை சமாப்தி பண்ணிடும். நீ கவலையே படாதன்னா அடுத்ததை நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயம் சொன்ன மாதிரி ஒரே சிரிக்கிறா, கை தட்டுறா, அவளுக்கு அவளே கை தட்டிக்கிறா. உடனே ராணா விக்ரம் சரி அதுக்கான ஏற்பாடுகளை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு அனுப்புகிறான். அதுக்கான காவலர்களை அனுப்பிச்சு அந்த இதோட கூண்டோட போய் இப்படிலாம் பிடிச்சின்னு வரணும், இப்படிலாம் பண்ணணும் எல்லாம் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அவளை அனுப்பி விடுறான். உடனே அவளும் தயாராக கிளம்பி போகிறா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவள் கிளம்பி போன உடனே ராணா விக்ரம் ஊதாபாயை கூப்பிட்றான். பெஹன், நீ ரொம்ப பெரிய அறிவாளி, உனக்கு மூளை அதிவேகமாக வேலை செய்கிறது, யாருக்குமே தோணாத தந்திரங்கள்லாம் உனக்கு தோன்றுறது, நீ இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பெரிய உபாயங்களெல்லாம் எங்கே தேடி கண்டுபிடிக்கிற அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் பாராட்டிக்கிறா பாருங்கோ இந்த விஷயத்தில். இப்போ என்ன ஆச்சுன்னா, போனவா அந்த நரபக்ஷி சிங்கத்தை காட்டிலேருந்து பிடிச்சா அந்த வேனுக்குள்ளே அவன் ஏற்றின்னு இங்கேயும் கொண்டு மீரா அவனுடைய மகளுக்கு நேர் எதிர்க்க அந்த வண்டியை நிப்பாட்டி அந்த கூண்டை திறந்து விட்டா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கூண்டை திறந்த உடனே அந்த நரபக்ஷி சிங்கம் என்ன பண்ணிட்டு நேராக அப்படியே பூஜை மகளுக்குள்ளே ஓடிட்டு. இவா என்ன பிளான் பண்ணாலும் அதே மாதிரியே நடக்கிறது. சந்தியா சமயம் அன்றைக்கி தினம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அன்றைக்கி வைசாக சுக்ல சதுர்தசி, அன்றைக்கி நரசிங்கம் பிரகடனம் ஆன நாள். அன்றைக்கி உடனே மீரா என்ன பண்ணால், அன்றைக்கி சாயங்கால வேளை டாக்கூர்ஜிக்கு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தா. இப்போது சுவாமிக்கு அபிஷேகம் அங்கே பண்ணின்னு இருக்கா. இதே சமயத்தில் அந்த நரசிங்கம் அது நரபக்ஷி அது உள்ள நுழைஞ்சிட்டு உடனே தாசிகள் எல்லாரும் சிங்கம் 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 அப்படின்னு கூச்சல் இடுறா. கதவை மூடுறதுக்கு ஓடுறா. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாய்ஸா பாய்ஸா அப்படின்னு கத்துறான். ஆனால் தன்ய மீராவுக்கு அந்த நரபக்ஷி சிங்கத்தை பார்த்த உடனே சாட்சாத் நரசிம்மரனுடைய அவரே கிளம்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே பகவானுடைய அவரை பற்றின சிந்தனைகள் அப்படியே ஓடுறது. உடனே என்ன பண்ணா, பாபரி, இன்னைக்கு தினம் எப்பேற்பட்ட தினம் தெரியுமா, இன்னைக்கு நரசிங்க சதுர்தசி, எனக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நேராக போய் முதல்ல ஒரு கலசத்தில் தீர்த்தம் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னான். தூப தீப ஆரத்திகள்லாம் ரெடி பண்ணுங்கோ, போக் ரெடி பண்ணுங்கோ, எல்லாம் எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு மீரா கட்டளை இடுறா. உடனே மீரா என்ன பண்ணா, பகவான் நிற்கிறான், நீங்களாம் மகளினுடைய கதவை மூட சொல்கிறீங்களே இது சரியா சம்பா? மீரா சொல்கிறா, அரே சம்பா, நீ பயப்படாத, நீ கொண்டுருக்கிற இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணீரை நான் இப்போ அந்த பாதங்களுக்கு அபிஷேகம் நேரடியாக பண்ண போகிறேன். ஏன்னா சாக்ஷாத் பிரபுவே எழுந்து அருளிட்டார், அதனால் அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த கலசத்தில் இருக்க நீரை வாத்து பகவானுடைய அந்த நரபக்ஷி சிங்கத்தினுடைய காலை அலம்புறா. அதுக்கப்புறமா அதை எடுத்து தண்ணியில் தெளிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் சந்தனம், பூ, துளசி, மாலா எல்லாம் கொண்டு வைக்கிறா. தாசிகள் ஆரத்தை தட்டு எடுத்துன்னு வைக்கிறா. நிவேதனத்துக்கு போகு கொண்டு வைக்கிறா. நல்ல போஷாக்கு எடுத்துன்னு கொடுக்குறா. இதை விட கொடுப்பன நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு என்ன கிடைக்க முடியும் அப்படின்னு மீரா ரொம்ப சந்தோஷப்படுறா. இது கற்பனை இல்லை,
சகிகளே, இது சத்திய சரித்திரம். மீராபாய் கங்கா ஜலம்னு அப்படின்னு அதை நினச்சிட்டு தானே அந்த கால்களை 4 கால்களையும் அலம்பி அந்த நீரை புரோக்ஷித்துண்டா. இப்போ சரணத்தில் துளசியை போட்டா, கழுத்தில் பூமாலையை போட்டு விட்டா, போஷா காலை போர்த்தி விட்டா, ஹாரதி காண்பிக்கிறா, பரிக்கிரமா பண்ணி நமஸ்காரம் பண்ணுறா. உன்னே தாசிகள்லாம் பேசிக்கிறான், சிங்கத்துக்கு என்ன ஆயிடுத்துன்னு தெரியலையே, இது நரபக்ஷி சிங்கம்னு வேற சொன்னால், இத்தனை ஸ்திரீகள் நம்ம சுற்றி நிற்கிறோம், இப்படி நிற்க விடுமா ஒரு நரபக்ஷி சிங்கம்? ஆனால் மகாராஜ் சொல்கிறார், இது பிரேம உலகம், மீராவே பிரேமையினுடைய மறுஸ்வரூபம். அதுக்கு ஒரு தோஹா சொல்கிறார் இந்த இடத்துல மகாராஜ். பிரேம் ஜப் அனந்து ஹோ கயா तो रोम रोम संत हो गया, देवालय हो गया, बदन हे हृदय तो महंत हो गया அப்படின்னு உடனே நரபக்ஷி சிங்கமானது மீரா என்னென்ன செய்கிறாளோ அதெல்லாத்தையும் அமைதியாக ஏற்றுக்கிறது. இது மகா பெரிய அற்புதம்னா அற்புதம். இந்த மாதிரி அற்புதம் நிகழ்ந்திருக்கவே முடியாது. ஆனால் இது சந்துக்களுடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு சந்தனுடைய சரித்திரம் பார்த்துருக்கோம். அதில் அந்த சிங்கத்தை அவர் அப்படியே அடக்கி அப்படியே அது மேலே ஏறி உட்காந்துன்னு போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்படி மீரா நெத்தியில் திலகம் வைக்கணும் அப்படின்னு அந்த கோபி சந்தனத்தை அப்படி எடுத்துன்னு போகும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய 2 முன்னங்காலையும் அப்படியே தூக்கி மீரா அவனுடைய நெற்றியில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணித்தான். உடனே கை கூப்பி நின்றுண்டு தாசிகள் புடை சூழ மீரா பிரார்த்தனை பண்ணுறா. அந்த தாசிகள் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, ஏ நரசிங், எங்கள் மாய்சாவை நீங்கள் தான் ரட்சிக்கணும். எப்படி விபீஷணன் லங்காவில் எல்லா விரோதங்களுக்கும் இடையில் வாழ்ந்துட்டு வந்தானோ, அப்படி நாங்கள் இன்றைக்கி சித்தோடில் நாங்கள் எத்தனை பேரும் அப்படி வசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் தான் எங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ன உடனே அது எல்லார் தலையிலையும் காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் அது கிளம்பித்தான். அப்போ வெளியில் நின்றுருக்கிற அந்த சிப்பந்திகள்லாம் அந்த மூர்கன், அந்த விக்ரம், ராணா விக்ரம் அவனுடைய பேச்சை கேட்டுன்னு அழிச்சுன்னு வந்தா இல்லையா, வழியில் பார்த்தமாலெல்லாம் அப்படியே அரைஞ்சு சாப்பிட்டுட்டு தான் துஷ்டர்களெல்லாம் சம்ஹாரம் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு தடவை ராணா விக்ரமனுடைய மகளை அப்படி பார்த்துட்டு அப்படியே அது காட்டுக்கு போயிடுது. ஏன்னா அங்கே இருந்த சிப்பந்திகளை தானே அதையெல்லாம் சமாப்தி பண்ணிட்டு, யார் அந்த வண்டியை ஓட்டுறது, யார் அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அது பாட்டுக்கு நடந்து நேராக காட்டுக்குள்ளே போயிடுது. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த நரபக்ஷி சிங்கம் காட்டில் யார் கண்லேயும் படவே இல்லையாம். இதுக்கும் மேலே என்ன அப்படின்னா, மீராபாயினுடைய பக்தி, அந்த ஏவின சிங்கம் அதுலேயும் பகவானை பார்த்தா அவ. இப்போ ராணா விக்ரம் சிங் என்ன மகளுக்குள்ளே உட்காந்துன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா மீரா இறந்த செய்தி இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஓடுற வேகம்தான், போகிற நேரம் அது க்ஷணத்தில் அழித்து சாப்பிட்ற போகிறது, அவ்வளோதான் முடிஞ்சுது காரியம் அப்படின்னு ராணா விக்ரம் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனால் மீராவுடைய மாளிகையிலேருந்து எந்த அழுக சத்தமும் கேட்கல. இப்போ மீரா பவன்லேருந்து கீர்த்தன் வெனி தான் கேட்குறது. அரே சக்கி, போ தம்புரா எடுத்துட்டு வா, கீர்த்தன் பாடணும் அப்படின்றா மீரா. உடனே தம்புராவை மீட்டிண்டு மீரா பாட ஆரம்பிக்கிறா. அப்புனே பக்த पर कृपा करी, प्रकट भये नर सिंह हरि, अपने भक्त पर कृपा करी, प्रकट भये नर सिंह हरि, प्रकट भये नर सिंह हरि அப்படின்னு இப்படி இந்த பரீட்சையும் முடிஞ்சு போகிறது. இப்படி இது மட்டும் இல்லை, மேலே 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 மீராபாய்க்கு பலவிதமான பரீட்சா வைக்கிறான் ராணா விக்ரம். சோதனைக்கு மேலே சோதனைகளை ஏற்படுத்துகிறான். இந்த ராணா விக்ரமனுடைய சதி கூட்டத்தினர் எல்லாரும் சேர்ந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு ஆலோசிக்கிறான். பலவிதமான இன்னல்களெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் கடைசியில் மீரா கிளம்பி பிருந்தாவனம் போகிறார். அது நம்ம மேலே பார்க்க போகிறோம். ஆனால் அடுத்தது என்ன பிளான் பண்ணான்
ராணா விக்ரம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது மீராவனுடைய இந்த பஜனை யாத்திரை பூரா பலவிதமான விக்னங்கள் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறார் மகாராஜ். என்ன சொல்கிறாருன்னா, யார் படிக்கிறாளோ அவளுக்கு தானே பரீட்சை. படிக்காதவா எப்படி பரீட்சை எழுத முடியும்? படிக்கிறவாளுக்கு தான் பரீட்சை உண்டு. அதை மாதிரி லோகத்தில் சத்தியம், அதாவது என்ன அப்படின்னா, என்ன நம்ம படிக்கிறோமோ வகுப்பில் அதுக்கேற்ற பரீட்சை தானே நடக்கும். அப்போது கிளாஸ் ஏற 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 அந்த பரீட்சையும் கடினமாக தான் இருக்கும். அதுதான் நியமம் கூட. ஆனால் பரீட்சை வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம அடுத்த கிளாஸுக்கு நம்மளை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான், மேலே மேலே கொண்டு போகிறதுக்கு தான். அதனால் பரீட்சைக்காக நம்ம படிக்கிறோமா, பரீட்சைக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பரீட்சை அப்படின்றது அது பல பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். அந்த பரீட்சைக்காக நம்ம படிக்கணும், நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது பல பாடங்களையும் வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் அப்புறமா பரீட்சை எழுதணும். அதனால் காலங்காத்தால் எழுந்து விடிய காத்தாலேயே படித்தா தான் நம்மளுக்கு மண்டையில் ஏறும். அதனாலேயே நம்ம பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். சமயம் கம்மியாக தானே இருக்குது, அதனால் விடிய காத்தால் கற்றுக் கொடுக்கும். அடுத்தது கவனம் சிதறாமல் அட்டென்ஷனோடு நம்ம படித்தாதான் அது சதா மண்டையில் நிற்கும். அதனால் விளையாட்டுக்களெல்லாம் விட்டுட்டு தியானத்தோட, அதாவது அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தியானத்தோடு படிக்க தயார் செய்யும். அப்புறம் கட்டுப்பாடுகள்லாம் தானே வளரும். அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அது தேவையில்லை, இது தேவையில்லை, நம்ம படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு கட்டுப்பாடுகள்லாம் தானே வளரும். அப்புறம் 10 நிமிஷத்துக்குள்ளே ஆகாரம் சாப்பிடணும், இந்த ஆகாரம் சாப்பிட்றதுக்காக நேரம் தாழ்த்தக்கூடாது, ஜல்தியாக சாப்பிடணும் அப்படின்ற அந்த பழக்கம் ஏற்படும். அப்புறம் அனாவசிய பேச்சுக்கள்லாம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, தியானம் என்னமோ அதில் தான் இருக்குது. அதனால் பேச்சுக்கள்லாம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் மொபைல், டிவி இப்போ வந்திருக்கிறது இதெல்லாம் கூட பார்க்குறதெல்லாம் நின்று போயிடும். அப்புறம் ஒரு ஏக சிந்தனை தான், என்ன அப்படின்னா பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் போய் அது நின்றுடும். அப்போது இதெல்லாம் என்ன, டைம் மேனேஜ்மெண்ட்டு தானே. சமயத்தில் எழுந்துக்கணும், சமயத்தில் ஸ்நானம் பண்ணணும், சமயத்தில் படிக்கணும், சமயத்தில் சாப்பிடணும், சமயத்தையே சரியான முறையில் செலவு பண்ணணும். அப்போ இது அத்தனையும் யார் சொல்லி கொடுத்து வந்தது? யாரும் சொல்லி கொடுக்கல. எல்லாம் பாஸ் பண்ணணுன்ற அந்த ஒரே ஒரு நோக்கம் தானே. அப்போது இதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அந்த பரீட்சை. அப்போ பரீட்சைன்றது கிருப்பையா இல்லை தண்டனையா? அதனால் நாம் என்ன தியானம் பண்ணுறோமோ, நம்ம என்ன ஜபம் பண்ணுறோமோ, நம்ம என்ன பூஜை பண்ணுறோமோ, இல்லை நம்ம என்ன பாராயணம் பண்ணுறோமோ, மகாராஜ் சொல்கிறார், இதை எல்லாத்தையுமே ஒரு பரீட்சைக்கு தயாராகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போது ஜீவனத்தில் கஷ்டம் அப்படின்றது வரும்போது அப்போ பகவான் அப்போ தான் பரீட்சை பண்ணுவான். கஷ்டமும் வரும், பகவானும் பரீட்சை பண்ணுவான். அப்போது அதை தண்டனைன்னு நாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் கிருப்பை. அப்போ என்ன அப்படின்னா, கிருப்பன்றது 2 வகைப்படும் அப்படின்றார். திரும்பியும் என்ன அப்படின்னா, அனுகூல கிருப்பம் ஒன்று, பிரதிகூல கிருப்பன்றது ஒன்று. இப்போ ஒரு குழந்தைக்கு குளிப்பாட்டுறது, அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான, அதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஆடைகளை அதுக்கு அணிவிப்பது, அப்புறம் அதுக்கு தேவையான ஆகாரம் அதை கொடுக்கறது, அப்போ தேவையானவற்றை தேவையான சமயத்தில் கொடுக்கறது, இதுதானே ஒரு தாயினுடைய அனுகூல கிருப்பை அந்த குழந்தைகிட்ட. அப்போது இப்படியே அந்த குழந்தைய பாதுகாத்துட்டே வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு நாள் காலில் கட்டி வந்துடுறது. உடனே தாயார் என்ன பண்ணுறா, உடனே டாக்டர்கிட்ட எடுத்துட்டு ஓடுறா அந்த குழந்தைய. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்கு அந்த கட்டிக்கு வேண்டிய இன்ஜெக்ஷனு, அதுக்கு வேண்டிய மருந்து, இல்லைனா அந்த கட்டியை உடைச்சி அதுக்கு மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டு, அப்போ அந்த குழந்தை வீல்னு கத்துறது, அழறது. ஆனால் தாயார் அதை பார்த்துன்னு தான் நிற்கிறா. அம்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நீ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை திட்டுறது அம்மாவை பார்த்து. ஆனால் தாயார் அமைதியாக இருக்கா. ஏன்னா அந்த கட்டி சரியாகி அந்த குழந்தையினுடைய உடம்பு சரியாகணும் அப்படின்றது தான் தாயாரினுடைய நோக்கம். அப்போது இதுவும் ஒரு கிருப்பை தானே, இதுவும் ஒரு கிருப்பை தானே.
ஆனால் இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது பிரதிகூல கிருபை. ஆனால் இதை பண்ணாதான் அந்த குழந்தை வந்து இந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆகும். அதுலேருந்து அது வெளியில் வரும். குழந்தை கத்துறது, அம்மாவை திட்டுறது, அதனால் சிகிச்சையை பாதியில் விட முடியுமா? இப்போவே இதை சரியே பண்ணலை அப்படின்னா டாக்டர் சொல்கிற இந்த கட்டி நாளைக்கு கேன்சராக கூட மாறும் அப்படின்றார். அப்போ குழந்தைக்கு வலிக்கும் அப்படின்றதுனால தாயார் குழந்தைக்கு எது ஈட்டமோ அதை செய்யாமல் விட்டுற முடியுமா? அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது பிரதிகூல கிருப்பை தான். ஆனால் அந்த குழந்தையினுடைய சேமத்துக்காக வேண்டி தானே தாயார் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனது, அவர் இந்த சிகிச்சையெல்லாம் மேற்கொண்டது. அப்படி சாதகனுடைய ஜீவனத்திலையும் அப்படி தான் 2 விதமான கிருப்பையும் ஏற்படும் அப்படின்றார் மகாராஜ். தாயாராக இப்போ வந்து அந்த குழந்தைக்கு கட்டியை ஏற்படுத்தலையே. என்ன அப்படின்னா அதுக்கு சரீரத்தில் ஏதோ கோளாறு, அது வந்து அந்த கட்டி ரூபத்தில் வெளிப்படுறது. அதுக்கு தாயார் ஒன்றும் காரணம் இல்லையே. அதுக்கு பதிலாக தாயார் வந்து அந்த கட்டி மறையறதுக்கான உபகாரத்தை தானே அந்த அம்மா பண்ணுறா. அந்த கஷ்டத்துலேருந்து அந்த குழந்தைய அப்படி விடுவிக்கிறா. அப்போது இந்த அம்மாவால் தான் எல்லாம் நம்மளுக்கு சரியாகிறது அப்படின்றது அந்த குழந்தையினால் புரிஞ்சிக்க முடியாமல் போனாலும் தாயார் வண்ணமோ அந்த குழந்தை கஷ்டப்படும்போது கூடவே இருந்து அந்த குழந்தைய கொஞ்சம் கையெல்லாம் பிடிச்சிட்டு, இல்லைம்மா அழாத, சாக்லேட் தரேன்னு சொல்லி ஏதோ நல்லதாக 2 வார்த்தை சொல்லி அந்த கஷ்டத்துலேருந்து அந்த குழந்தையை மீட்டு வர வரைக்கும் அது கூட இருந்து அதுக்கு ஆதரவாக இருப்பா. அப்படி பிரதிகூல காலத்துலேயும் நமக்கு பிரதிகூல காலம் எப்போ வரும்? நம்மளுடைய கர்மா வேலை பண்ணும்போது தானே. நாமே பண்ண கர்மா தானே போன ஜென்மத்தில். அந்த கர்மா வேலை பண்ணும்போது அப்போ கஷ்டப்பட நேர்ந்தாலும் எப்படி ஒரு தாயார் அந்த குழந்தைக்கு அனுகூலமாக இருக்காளோ அதே போல் பகவானும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அருகில் இருந்து கர்மாவை அனுபவித்தாலும் அந்த கஷ்டம் அவளுக்கு மேற்கொண்டு எந்த உபத்திரமும் அதனால் பிற்காலத்தில் அதை அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் பகவான் ஒரு குடையாக இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சாதகனுடைய ஜீவனத்தையும் இந்த தாயனுடைய குழந்தை பரிபாலனத்தையும் 2த்தையும் ஒப்பிட்டு சொல்கிறார் மகாராஜ். அதனால் ஒரு சாதகனுடைய சாதகனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு ஜீவனுக்கு 2 கிருப்பையும் வேலை செய்யும். அப்போ என்ன அனுகூல கிருப்பை பிரதிகூல கிருப்பை 2மே வேலை செய்யும் ஒரு ஜீவனுடைய வாழ்க்கையில். ஆனால் தேவை என்ன அப்படின்னா பொறுமை தான் முக்கியம். சாதனா காலத்தில் வந்து சோதனைகளே ஏற்பட்டாலும் பகவத் கிருப்பையை எதிர்பார்த்து நாம் வந்து இன்னும் பஜனையை இன்னும் ஜபத்தை தீவிரப்படுத்தணும், தீவிரமாக செய்யணும். ஆனால் அந்த குழந்தைக்கு யார் புரிய வைக்கிறது அம்மா நல்லது தான் பண்ணா அப்படின்றத? அதனால் பொறுத்துக்கணும். சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம் இது எல்லாத்தையும் எல்லா விதத்திலையும் கடைப்பிடிக்க சாதகன் ஆரம்ப காலத்திலிருந்தே பழக்கி கொள்ளணும் அப்படின்றார் மகாராஜ். இப்படி மீராவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்கள் அவள் கொடுத்தாலும் பக்தனுடைய ஜீவனில் இது நடக்கும். ஆனால் பக்தியினுடைய வேகம் மட்டும் மீராவுக்கு குறையவே இல்லை. அது மேலும் மேலும் வளரதான் ஆரம்பித்தது. அப்படி ஒரு சாதகன் பக்தி செய்யும்போது தடங்கல்களோ இல்லை சிரமங்களோ ஏற்பட்டாலும் அந்த பக்தியினுடைய வேகத்தை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் மகாராஜ். இப்படியே போயின்னு இருக்கு நாள். இந்த துஷ்ட ஜனங்கள் இவளை சூழ்ந்து இருக்காளே, மேலே என்ன விதமான உபதிரமும் மீராவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர ஆலோசனை பண்ணுறார். உடனே ராணா விக்ரம் சொல்லலாம், அம்மா இந்த மீரா வந்து சமாப்தி ஆகலைன்னு வச்சுக்கோயேன், நான் அடுத்தது ஆத்மஹத்தி தாம்மா பண்ணிப்பேன் அப்படின்றான். ஒரு விஷ பாம்பாக ஆயிட்டா இந்த மீரா. அவள் என் கழுத்தை இருக்கிறா. ஒரு சிங்கம் வருது, நரபக்ஷ சிங்கம், அது அவள் எதிர்க்க அடங்கி போயிடுத்து.
அவள் பூஜை பண்ணுறான்றதை நான் ஒத்துக்கிறேன். உலகத்தில் எல்லாருமே தான் பூஜை பண்ணுறா. ஆனால் அவகிட்ட ஏதோ ஒரு தாந்திரிக வித்தையும் இருக்குமா, நான் அதை நம்புகிறேன். அதனால் எப்போ அவள் சிங்கத்தையே தன் வசப்படுத்திட்டாளோ, அவள் வேறு நம்ம என்ன பண்ணினாலும் அவகிட்ட செல்லுபடி ஆகாது. அவள் என்ன பண்ண முடியும், இந்த மனிதர்களை நம்ம போடுற திட்டங்களெல்லாம் அவள் தூள் தூள் ஆக்கிடுவா அப்படின்றது எனக்கு தோன்றதுமா அப்படின்னு அவன் அம்மாட்ட நான் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறேன். முட்டாள்தனமான பேச்சுக்கள் தானே. அப்படி ஏதோ அவன் வாய்க்கு வந்தபடி அம்மாட்ட புலம்புறான், அழறான். உடனே ஆண்டிராணி சொல்கிறா, அதெல்லாம் கவலைப்படாதரா, நான் வேறு தந்திரம் உனக்கு சொல்கிறேன், நீ அதெல்லாம் ஒன்றுமே இது பண்ணாத, கவலையே படாத. உடனே ராணா விக்ரம் சொன்னான், என்ன செய்ய போகிற நீ, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான். உடனே ஆண்டிராணி சொன்னால், சரி நான் கேட்குற கேள்விக்கு ராணா நீ பதில் சொல்லு. நம்ம சித்தோடில் பூத் மஹல்னு ஒன்று இருக்குது, அது உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். அங்கே வெறும் பிரேத ஆத்மாக்கள் தான் அங்கே வசிக்கிறது, அது தெரியுமா உனக்கு? ஆமாம் தெரியும். சரி, அங்கே யாராவது போனால் உயிரோடு திரும்ப மாட்டார், அது தெரியுமா உனக்கு? ஆமாம் தெரியும். சரி, அந்த பசு பட்சிகள் ஏதாவது அந்த பக்கம் பறந்து போனால் கூட அது அப்படியே மடிஞ்சு கீழே விழுந்துடும். ஆமாம்மா எனக்கு இதெல்லாம் தெரியும், மேலே சொல்லு. இப்போ எனக்கு அந்த பூத் மஹலோடைய சாவியை கொடு, மீதி என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாது. சரிம்மா அப்படின்னு உடனே ராணா விக்ரம் ஆர்டர் பண்ணுறான். உடனே பூத் மஹலினுடைய சாவி வரவழைக்கப்படுறது. அந்த பூத் மஹல் சாவியை எடுத்துன்னு ஹாண்டி ராணி சில தாதிகளெல்லாம் கூட கூட்டுண்டு சந்தியா காலம் ஆக போகிறது. அந்த நேரத்தில் ஹாண்டி ராணி மீராவுடைய மகளுக்குள்ளே நுழையிறா. ஹாண்டி ராணி இப்போ ஊதாபாயும் பின்னாடியே வந்தால் என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு. இப்போ மீரா ஹாண்டி ராணியை பார்த்த உடனே அவளுடைய சரணத்தில் விழுந்தா, பிரணாமம் தெரிவித்தா. ஊதாபாயையும் பார்த்தா, பிரணாமம் தெரிவித்தா. அவளுக்கும் அவளுடைய சரணத்திலையும் விழுந்து நமஸ்கரித்தா. 2 கையும் கூப்பி, எங்கே வந்தேன் நீங்கள்லாம், நீங்கள் கூப்பிட்டு அமிச்சா நானே வரமாட்டேனா அப்படின்னா மீரா. உடனே அதுக்கு ஹாண்டி ராணி சொன்னால், அரே மீரா, உனக்கு தான் எங்களை பார்க்குறதுக்கோ இல்லை எங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கோ உனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லைம்மா, நீ சதா கிரிதரனுடைய சேவையிலேயே இருக்க, அதனால் என்ன நாங்கள் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஏன்னா நீ தானே இருக்கிறதுலையே பெரிய மருமக, அதனால் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால் வந்தேம்மா அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்லுங்கோ, உட்காருங்கோ, என்ன பேசுங்கோ அப்படின்னா. உடனே ஆண்டிராணி சொன்னால், பாருமா மீரா, எனக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவளுக்கு ஒரு பெண் உண்டு. கொஞ்ச நாளாகவே அவள் ஏதேதோ பேசுகிறா, தனக்குத்தானே பேசிக்கிறா. அப்புறம் திடீர்னு ரொம்ப பயந்து போகிறா, எங்களெல்லாம் பார்த்தா அப்படியே ஓடுறா. கேட்டால் ஊரில் பெரியவாளை கூப்பிட்டு கேட்டோம், ஏன் இப்படி இருக்கா அவள் அப்படின்னு. உடனே அவள் சாப்பிட்றதில்ல, தூங்கிறதில்ல, ஏதோ முணுமுணுத்துண்டே இருப்பா. திடீர்னு வீர்னு கத்தி மயக்கம் அடித்து விழறா, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அந்த பெரியவா சொன்னால், அவகிட்ட ஏதோ ஆவி சேஷ்டை இருக்குது, ஏதோ பிரேத பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த பூத பிரேத விஷயம்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா, எனக்கு உன் ஞாபகம்தான் வந்தது, நீயோ பெரிய பக்த, அதனால் முன்னண்ட ஏதாவது உபாயம் கேட்கலாமேன்னு தாம்மா நான் இப்போ வந்தேன். அப்படியா? உடனே மீரா பேச ஆரம்பிச்சாமா, பூது பிரேத் அதெல்லாம் இருக்க தான் இருக்குது, அது பகவானுடைய சிருஷ்டியில் எல்லாம் உண்டுமா அப்படின்னு. உடனே ஆண்டிராணி கேட்டால், சரி அவன் மேலே ஆவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாளே, இது நடக்குமா, இது சம்பவம் தானா அப்படின்னு கேட்டா ஆண்டிராணி. அதுக்கு மேலே கேட்குற ஆண்டிராணி, சரி பூது பிரேத் அப்படின்றதெல்லாம் எதை சொல்கிறா, முதல்ல அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டிராணி. உடனே மீரா சொன்னால், மா சாஸ்திரத்தில் இருக்குது, யார் எந்த ஜீவனுடைய காமனா அவளுடைய ஆசைகள் நிறைவேறலையும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த ஆவி அவர்களுடைய சரீரம் நிறைவேறாதனாலேயே அந்த மாதிரி இருக்கும்போதே அவளுடைய சரீரத்தை விட்டுடுறா. அப்போது
அவளுக்கு அந்த அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த அதிருப்தி அடைந்த ஜீவன்கள் எல்லாமே அந்த காமனாக நிறைவேறணுன்றதுக்காக இந்த பிரேத யோனியை அவள் அடையிறா. அப்புறம் இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, ஆயுள் பாக்கி இருக்குது, ஆனால் அவள் துர்மரணம் ஏதோ ஏற்பட்டுடுத்தோ இல்லை அவளே ஏற்படுத்திக்கிறாளோ அப்படி இருந்தால் அவளும் அந்த பிரேத யோனியை தான் போய் அடைகிறவா. அப்புறம் இன்னொரு கிளாஸ் சம்ஸ்காரமே சரியாக நடக்கலை அப்படின்னா அவளும் அந்த பிரேத யோனியை தான் போய் அடைவா. சரி மீரா, இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த பிரேத பாதையிலேருந்து வெளிவரணத்துக்கு ஏதாவது உபாயங்களும் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குற ஆண்டிராணி. உடனே மீரா சொன்னால், ஆமாம் இருக்குது. முதல் உபாயம் வைஷ்ணவனாக இருக்கணும். கழுத்தில் துளசி மாலை சதா இருக்கணும். நெத்தியில் கோபிச்சந்தனம், நிரந்தரமாக ராமநாமமும் இல்லைன்னா அனுமான்ஜியை ஆசிரியித்தா இந்த பாதைகள்லேருந்து வர முடியும். ஹனுமான் சாலிசா படிக்கணுன்றத நியமமாக வச்சுக்கணும் அந்த இல்லத்தில். அப்புறம் நாம ஜபம் செய்கிறத விடக்கூடாது. அப்புறம் பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்த தர்ப்பணாதிகள் அதையும் விடாமல் செய்யணும். இதுக்கப்புறமா சந்த சேவா அவசியம் பண்ணணும், கோ சேவா அவசியம் பண்ணணும். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தால் அது செய்யறதையும் ஸ்ரத்தையோடு செய்யணும். அப்போது பிரேத உபாதைகள்லாம் அந்த இல்லத்தில் இருக்காது. இதுக்கும் மேலே உபாயம் வேணும்னா அது சாஸ்திரங்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்டிதர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பூத பிசாசு நிகட்டனகி ஆவே, மகாவீர் ஜபு நாம சுனாவே அப்படின்னு இருக்கேன். பிரதிதினம் 11 தடவை ஹனுமான் சாலிசா பாட் பண்ணால் எங்கள் தாத்தா சொல்லுவார், எந்த சங்கட்டமுமே வாழ்க்கையில் ஏற்படாது அப்படின்னு, எந்த பூத பிசாசுகள் எதுவுமே அருகில் வராது அப்படிம்பார். அப்போது வாழ்க்கையில் இருக்கிற சகல கஷ்டங்களும் தானாக தூரம் ஓடி போயிடும் இந்த ஹனுமான் சாலிசா பாராயணத்தினாலேயே. அதனால் மேலும் பஜனை செய்யறதுக்கு ஒரு சக்தி வேணும். அது பகவான் தான் பிரசாதிக்கணும் அந்த சக்தியை. அதுவும் இந்த ஹனுமான் சாலிசா பாராயணத்தினாலேயே ஏற்படும். அப்போது மனசாந்தியும் கிட்டும். இதுக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஆத்ம பலம் அது ஓங்கி இருக்கும். அப்போது இந்த 11 தடவை அந்த ஹனுமான் சாலிசா படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் தான் எடுக்கும். ஹனுமான் சாலிசாவை ரொம்ப எளிதாக பாராயணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். சொல்கிறார் இது எல்லாத்தையும். இதுக்கும் மேலே சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம், அது மூல பாராயணம். அது சர்வ பித்ருதோஷ நிவர்த்தி உண்டாகும். அப்புறம் பிரத்யேக அமாவாசை வீட்டில் கீதா பாராயணம் வச்சுக்கணும். வச்சுட்டு அன்னதானமும் செய்யணும். அப்படி செய்யும்போது சர்வ பித்ருதோஷ நிவர்த்தி ஏற்படும். இன்றைக்கும் காசியில் பார்த்தா பிரதி அமாவாசை, எஸ்பெஷலி இந்த மாலைபக்ஷ சமயங்களில் கீதா பாராயணம் பண்ணுறதுக்காக ஜனங்கள் கும்பலாக கூடிடுவா எல்லா கோயில்கள்லேயுமே. அது சரிம்மா, நீங்கள் ஏன் இதை பற்றி இவ்வளவு விவரமாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டா மீரா. உடனே ஆண்டிராணி சொல்ல ஆரம்பித்தா, ஏன்னா உன்னண்ட கேட்டால் தான் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கிடைக்குமா. ஏன்னா இப்போத்துக்கு இந்த வீட்டில் நீ தான் ஞானி, நீ பெரிய ஞானி. உனக்கு இருக்கிற ஞானம் வேறு யாருக்கு இருக்குது சொல்லு பார்க்கலாம். பாரு மீரா, இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் மீரா. என்ன அப்படின்னா, இந்த பூத பிரேத சம்பந்த விஷயங்களில் நம்ம சித்தோட்லேயே ஒரு பூத் மஹல் ஒன்று இருக்குது. என் கல்யாணம் ஆகியே 25-30 வருஷம் ஆப்போகிறது. அங்கே ஏகப்பட்ட ஆவிகள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் அங்கே போனதே இல்லை. எனக்கு இத்தனை வயசாகிறதே நான் இன்னும் அங்கே போனதே இல்லை. ஆனால் அந்த மகள் பார்த்தியானா ரொம்ப அழகான மாளிகை, அதில் பூரா சித்திரப்பட்டங்கள் அப்படி ரொம்ப இருக்கும். அவ்வளவு அழகான மாளிகை. ஆனால் அங்கே பிரேதங்கள் வசிக்கிறதுனால பயத்தினால யாருமே அந்த பக்கம் போகிறதில்ல. நானும் ராணா சாங்காக்கிட்டேயே கேட்டிருக்கேன், ஆனால் இது நடக்கலை எனக்கு. ஏன்னா அங்கே போகிறவா திரும்பி வரமாட்டா அப்படின்னு கேள்வி.
உடனே மீரா சொன்னா, சரி இந்த விஷயத்தில் நீங்கள் என்னண்ட என்ன சொல்ல வரே எனக்கு அது புரியல அப்படின்னா, இல்லை என்ன ஆக்ஞை இடணும் நினச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு கேட்குறா. உடனே ஆண்டிராணி சொன்னால், ஆக்ஞா இல்லைம்மா, என்னுடைய பிரார்த்தனை வெகு நாட்களாக எனக்கு அங்கே போகணும், அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. மகராஜும் இதுக்கு அனுமதிக்க மாட்டார். சரி எனக்கு தோணித்து முன்னண்ட இதை சொல்லுவோம், நீ என்னோட வந்தியானா ஒரு தடவை நம்ம போய் பார்க்கலாம் இல்லையா? மேலும் பக்தாளுக்கு இதை பற்றின பய சிந்தனைகள்லாம் கிடையாது இல்லையா? அதனால தான் உன்னை கேட்குறேன். நீ ஒரு பெரிய பக்தர், அப்படி ஒரு கால் பூதம் வந்தாலும் உன்னை பார்த்ததும் அது ஓடி போயிடும். ஏன்னா நீ அப்பேற்பட்ட பக்தர். அதனால் நீ வர அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாமே. எனக்கு மகளை பார்க்கணுன்னு ரொம்ப வருஷங்களாக ஆசைம்மா, இதை நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்னு. உடனே மீரா கொஞ்ச நாள் சிந்திக்க ஆரம்பித்தா. வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை இந்த ஆண்டிராணி என்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறதுன்றது. நான் இப்போ முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவள் தவறாக எடுத்துக்கிறதோடு இல்லாமல் இந்த மருமக நம்ம கேட்டால் கூட எதுவும் செய்ய மாட்டா அப்படின்னு ஆவலாதி பேச போகிறா. அதனால் யோசிச்சா. அதுக்கப்புறம் சொன்னா, சரி அப்போ நாளைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா மீரா. உடனே ஆண்டிராணி சொன்னா, வேணாம் வேணாம், இன்றைக்கே போய் ஆகணும் எனக்கு. அப்போது பக்கத்தில் எல்லாத்தையும் கேட்டுருக்கா இல்லையா சம்பா சக்கி. உடனே அவள் பேச தொடங்கினா, ஹண்டி மாத்தா என்ன பேசுகிற நீங்கள்? இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் சாயங்காலம் ஆக போகிறது. இப்போ போய் பூத் மஹாலுக்கு யாராவது போவாளா? ஆட்டும் நானும் கூட வரேன், நாளைக்கு போவோம் பகல் வேளையில் அப்படின்னா சம்பா சக்கி கொஞ்சம் ஓங்கி பேசினா. உடனே ஆண்டிராணி சொன்னால், வேண்டாம் நாளைக்கு போக வேண்டாம், பகல் பூரா மீரா கிரிதரனுடைய சேவையில் இருப்பாள், அவள் சரின்னாலும் நீ தடங்கள் சொல்கிற அப்படின்னு அவளை பார்த்து முறைச்சா ஆண்டிராணி. உடனே மீரா சம்பாவை பார்த்து, சரி சம்பா, நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு தெரியும், கவலைப்படாத, நான் இன்றைக்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிளம்பினா ஹாண்டி ராணியோட. இப்போ ஹாண்டி ராணிக்கு நம்ம போட்ட பிளான் நடக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷம். அவளுடைய பரிவாரங்களோட ஹாண்டி ராணி கிளம்பினா. மீராவை பார்த்து சொன்னா, மீரா நீ தான் முதல்ல நடக்கணும் சரியா அப்படின்னா. இப்போது பூத் மஹால் சேர்ந்தாச்சு. இப்போ சாவியை எடுத்து கொடுத்தா மீரா கிட்ட கொடுத்து, அம்மா நீ உன் கையால் தான்மா திறக்கணும் இதெல்லாம் அப்படின்னா. என்ன தந்திர வேலைகள், என்ன உபச்சார வார்த்தைகள். உடனே மீரா சாவியை வச்சு கதவை திறந்தா. இப்போது ஹாண்டி ராணியை கூட வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா. ஆனால் ஹாண்டி ராணி இப்போ என்ன தெரியுமா சொன்னால், ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மீரா, நீ முதல்ல போ உள்ள, நீ போய் பாரு, மீராஜியை முதல்ல உள்ளே விடுங்கோ அப்படின்னா அந்த சிப்பந்திகள் கிட்ட. உடனே அவள் உள்ளே வாங்கோ அப்படின்னு அவள் வரா மாதிரி வந்தா. மீரா 10 அடி நடந்தா. உடனே அவள் வெளியில் வந்தா, பட்டார்னு கதவை மூடினான். அவ்வளவுதான். இப்போ மீரா அந்த பூத் மகளுக்குள்ளே இப்போ மீரா மட்டும்தான் இருக்கா. எல்லாருமே கதவுக்கு வெளியில் தான் நின்றுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் ஆச்சு, எல்லாரும் கதவை அப்படியே விட்டா. நேராக எல்லோரும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துட்டா. ராத்திரி நேரம் வந்தாச்சு, அர்த்த ராத்திரி ஆக போகிறது. சம்பா சக்கி தூக்கம் பிடிக்கல, அழறா. எல்லா சக்கிகளும் சேர்ந்துண்டு உடனே ஓடி கேட்டா, பாய்ஸா மீரா எங்கே வரவே இல்லை, பூத் மஹல்லேருந்து ஏன் திரும்பலை மீரா அப்படின்னு கேட்டா. உடனே அதுக்கு ஹாண்டிராணி சொன்னால், நாங்கள்லாம் ஒன்றா தான் வெளியில் வந்தோம், நான் வேணா உன்னுடைய மகளுக்குள்ளே விடுறேன்னா. அதுக்கு மீரா சொன்னால், இல்லைல்ல வேண்டாம், நீங்கள் கிளம்பி போங்க, நான் உள்ளே போயிடுவேன், மகளுக்குள்ளே நானே போயிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால். எல்லாம் வந்தாச்சு மீரா அப்படின்னா ஹாண்டிராணி. உடனே சம்பா சக்கி துடிச்சு போனால். பூத் மகளுக்குள்ளே மீராவை சொல்லிட்டு கதவை மூடினது எல்லாமே இவளுடைய ஹிருதயத்துக்கு தெரிய ஆரம்பித்தது. சம்பா சக்கிக்கு இவளுடைய வஞ்சன திட்டம் புரிஞ்சது. மீராபாயை உள்ளே போய் யோசனை பண்ணா, ஆஹா எவ்வளவு பெரிய திட்டம் தீட்டி எப்படிலாம் என்னண்ட பேசி என்னை மட்டும் என் மகளுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு
இவாலாம் கதவை சாத்திட்டு போயிட்டாளா? இருக்கட்டும். குழந்தை மீரா இப்போ அந்த பூத் மஹலில் தனியாக நின்றுட்டுருக்கா. எதுக்க பார்த்தா ஆயிரக்கணக்கான பிரேத ஆத்மாக்கள் தலைகீழாக தொங்கின்னு இருக்கு. வௌவால்கள் அங்கங்கே. ஒரே அந்த நாற்றம், துர்நாற்றம் தாங்க முடியல. சில பிரேத ஆத்மாக்கள் அப்படியே ஆஹான்னு சிரிக்கிறது, கை கொட்டுறது, இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியப்பட்டா. அப்படியே அந்த தரையில் உட்காந்தா பூரா தூசி படிஞ்ச தரை, அங்கங்கே கரை. இப்போ பகவன் நாமம் உறக்க குரலில் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. முதல்ல பிரேத ஆத்மாக்கள் கீழே இறங்கிட்டு இவளை அடித்து கொல்றதுக்கு தயாராக பக்கத்தில் பிரயாசம் வந்து பண்ணது. ஆனால் அவள் மேலே எந்த பிரபாவமும் செல்லுபடி ஆகலை. எப்படி ஸ்ரீபாகவதத்தில் துந்துகாரி வந்து பிரேத ஆத்மாவோட கோகர்ணன் கிட்ட வந்து சகாயம் கேட்டானோ, அது போல இப்போ தான பிரேத ஆத்மாக்களும் மீராவை ஒன்றும் பண்ண முடியாது என்று தெரிஞ்ச உடனே மீராபாய் கிட்ட வந்து பிரணாமம் பண்ணித்து, ஏ மாயி, நீங்கள் தான் எங்களை உத்தாரணம் பண்ணணும், எங்களை உத்தாரணம் பண்ணுங்கோ, நாங்கள் துக்கத்தினால ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு. உடனே மீரா கேட்டால், நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டா. உடனே அந்த பிரேத ஆத்மாக்கள் அத்தனையும் தங்களை பற்றி அவாவா ஸ்வய புராணம் அவாவா பாட ஆரம்பித்தா. நாங்கள் வந்து இந்த தேசத்தினுடைய துஷ்ட ஜனங்கள், யாரெல்லாம் தேச துரோகம் பண்ணாலோ, கோஹத்தி பண்ணாலோ, பிரஜைகளுக்கு விதவிதமான துக்கங்கள் கொடுத்தார்களோ, யார் இந்த பிரஜைகளுடைய தனத்தை கொள்ள அடித்தாலோ, யார் திருட்டு வேலை பண்ணாலோ, யார் பொய் சாட்சி சொன்னாலோ, யார் கோஹத்தி பண்ணாலோ, மதுமாம்சம் சாப்பிட்டு யாரெல்லாம் தீங்கு இழைச்சாலோ, யாரெல்லாம் கொலை பண்ணாலோ, இப்போ நாங்கள்லாம் தான் இந்த பிரேத ஜென்மம் எடுத்து நாங்கள் பண்ண பாவத்துக்காக நாங்கள் இப்போ துக்கத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம். ஆனால் மாயி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். உடனே மீரா கேட்டா, அது சரி, உங்களுக்கு இப்போ என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டா. உடனே பிரேதங்கள்லாம் ஒரே குரலில் சொல்லிட்டு, கஷ்டம் என்னன்னா கேட்குறேள்? உடனே ஒரு பிரேதம் பேசுகிறது, 1000 வருஷம் ஆச்சு நாங்கள் தண்ணியே குடிக்கல. அடுத்த பிரேத சரீரம் பேச ஆரம்பிக்கிறது, எங்களுடைய சரீர வாயுவால் ஆயிருக்கு, இந்த பிரேத சரீரத்தில் தாகம் எடுக்கிறது, ஆனால் எங்களால் தண்ணி கொடுக்க முடியல, பசிக்கிறது, ஆனால் எங்களால் சாப்பிட முடியல. ஏன்? எங்களுடைய வாய் வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்குது, இந்த ஊசியை விட சின்னது எங்களோட வாய். அப்படியா? நாங்கள் சாக்கடை தண்ணீரையாவது குடிக்கலாம்னு போய் உட்காருவோம், ஆனால் எங்களால் அந்த தண்ணீரை பருக முடியல. பசிச்சா நாங்கள் மலமூத்திரம் மேலே தான் போய் உட்கார முடியும், உட்கார்ந்தா எங்களால் சாப்பிட முடியல. இப்போ எல்லா ஆவிகளும் கையை கூப்பிண்டு மீராவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறது. நீங்கள் வந்திருக்கேளிங்க, எங்கள் எல்லாரையும் நீங்கள் தான் உத்தாரணம் பண்ணணும், நாங்கள் செஞ்ச பாபங்களுக்கெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு. உடனே மீரா சொன்னால், பாருங்கோ, நீங்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்று தான் தெரியும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, புரியவும் புரியாது. பகவன் நாமம்தான் இந்த லோகம் பரலோகம், இந்த ரெண்டுத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியது பகவன் நாமம் மட்டும்தான், பஜனை மட்டும்தான். நீங்கள் எல்லாரும் சேர்ந்துண்டு பகவன் நாமத்தை சொல்லுங்கோ. உடனே அந்த பிரேதங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுது. பகவன் நாமமா? அது எங்கள் வாயில் வரவே வராது. நீங்கள் இப்போ கூட ஹரி ஹரி அப்படின்னு சொன்னேலே, நாங்கள் அது திரும்பி சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் எங்கள் வாயிலேருந்து ஐயோ ஐயோன்னு தான் வருது. உடனே மீரா சொன்னா, அப்படியா, சரி, வருத்தப்படாதீங்கோ, என்னோட சேர்ந்து சொல்லுங்கோ அப்படின்னு மீராபாய் சாட்சாத் கிரிதாரியை பிரார்த்திச்சா. இவாளுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு நல்ல கதியை நீதான் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அந்த பிரேத ஆத்மாக்களுடைய பாப்ப நிவர்த்திக்காக ஒரு கீர்த்தன் பாடுறா. சந்துக்கள் மனசு வச்சு கிருப்பை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவளால் எதை தான் செய்ய முடியாது அப்படின்றார் மகாராஜ். இப்போது மீரா பாட ஆரம்பித்தா, ஹே கோவிந்த
हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे मेरे बाप और दीन दयाल ये मेरे बाप और दीन दयाल नीचे गिरे को तू ही संभाल ये नीचे गिरे को तू ही संभाल चरण चरण तेरी हे नंदलाल मैं चरण चरण तेरी हे नंदलाल हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल लज्जा राखो गिरिधर लाल ये मेरे ठाकुर दीन दयाल हे गोविंद हे गोपाल हे नंदलाल मेरी संभाल हे दीन दयाल तू ही संभाल हे गोविंद हे गोपाल அப்படின்னு மீராபாய் இந்த கீர்த்தனை பாடி முடிச்சா சந்துக்களுடைய கிருபை மீராவனுடைய கிருபை இப்போ எல்லாருடைய வாயிலேந்தும் பகவன் நாமம் கர்ஜிக்கிற மாதிரி 1000 ஆவிகள் சேர்ந்து பாடினா எப்படி இருந்திருக்கும் அந்த பூத் மஹல். அப்படியே பகவன் நாமம் பாட 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 மீரா கீர்த்தனம் முடிஞ்சதோ இல்லையோ எத்தனை பிரேத ஆத்மாக்கள் இருந்ததோ அத்தனையும் பார்ஷத ரூபம் எடுத்துட்டது. பிரேத சரீரத்திலேருந்து அத்தனை பேரும் உத்தாரணமாகிட்டா. எல்லாரும் மீராவனுடைய சரணத்தில் விழுந்தா. தன்ய மீரா தன்ய மீரா. எல்லாருக்கும் இப்போ வைகுண்டத்துக்கு கிளம்பி போகிற பாக்கியம் பார்ஷதர்களாக ஆகி அவள்லாம் வைகுண்டத்துக்கு கிளம்பி போகிறா. இப்படி இந்த மகல்லையே 3 நாட்கள் கழிந்து விட்டது. அப்போது ஹாண்டி ராணி ராணா விக்ரம் எல்லாம் சந்தோஷத்தோடு விழா எடுத்து கொண்டாடுறா. ஆனால் கிரிதருக்கு எதிர்க்க நின்றுண்டு சகிகள் சம்பா, கேஷர் சகி, கோமதி, மங்களா, மிருதுளா எல்லா சகிகளும் பஜனையும் கீர்த்தனமும் பாடிண்டு அழறா அழறா, தேம்பி தேம்பி அழறா, அரற்றா. அன்னபானம் கிடையாது 3 நாளாக மீராவை நினச்சி அவளுக்கு. அந்த சமயத்தில் பகவானுடைய கிருபை ராணாசாங்கா காலத்தில் இருந்த அந்த சேனாதிபதி அவர்
சலூம்பர் ராவத் ஜி அப்படின்ட்டு அவர் கிளம்பி வந்தார். மீரா மஹல் வாசல்லேருந்து வர அழுகையும் அந்த பஜனை சத்தத்தையும் கேட்டு உள்ளே வந்தா. சகிகளை கண்ணீரோடு பார்த்தார். கேட்டார், என்னம்மா, என்ன கஷ்டம் வந்தது, எதனால் இப்படி நீங்கள்லாம் அழுது அரற்றேல் அப்படின்னு கேட்டால், உடனே அவள்லாம் சொன்னால், ஒன்றும் இல்லை பாப்ஜி அப்படின்னா. அப்புறம் எதுக்கு அழறேள் அப்படின்னா, இல்லை 3 நாட்களாக எங்கள் பாயிசா மீரா மஹல்ல இல்லை. மஹல்ல இல்லையா, என்ன ஆச்சு, எங்கே போனா அப்படின்னு கேட்டார். உடனே சம்பா சக்கி சொன்னால், எங்கள் பேர் வெளியில் வந்துடக்கூடாது. 3 நாளைக்கு முன்னாடி ஆண்டி ராணி இங்கே வந்தால் ஏதேதோ சாகச வார்த்தைகள்லாம் பேசி என்னவோ பண்ணி பூத் மஹலுக்கு மீராவை அழைச்சிட்டு போயிட்டா. ஆனால் ஆண்டி ராணியோ இப்போ இங்கே தான் இருக்கா. ஆனால் எங்கள் பாய்ஸாவை மீராவை அந்த பூத் மஹலுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டா போல இருக்குது. நாங்கள் யார் வழிக்கும் போகிறதில்ல, யாரையும் எதையும் போய் கேட்குறதும் இல்லை. இருந்தாலும் ஏன் அவள் மறுபடியும் 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 எங்களுக்கு ஏதோ சிரமங்கள் கொடுத்துட்டே இருக்கா மேலே மேலே. இங்கே நாங்கள் வெறும் கீர்த்தன் பஜனை தான் பண்ணுறோம். ஆனால் அவள் ஏன் எங்ககிட்ட இவ்வளவு துவேஷம் பாராட்டுறா, அதுதான் எங்களுக்கு புரியல அப்படின்ன உடனே சலூம்பர் ராவத்து நேராக கிளம்பி கோபமாக ராணா விக்ரமை பார்க்க போனார். தர்பார்க்குள்ளே போன உடனே, மகாராஜ், உங்களுக்கு தெரியாதா, 3 நாட்களாக மீரா மேட்தனி இங்கே இல்லை, அவன் எங்கே போனா, உங்களுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு கேட்டார். அச்சா, அப்படியா, தெரியாதே அப்படின்னா ராணா விக்ரம். உடனே சாமந்த்ஜி சொன்னார், ஒரு ராஜாவாக இருந்துட்டு ஒரு நகரத்துக்குள்ளே எங்கே என்ன நடந்தாலும் சொல்ல தெரியணும். உங்கள் சொந்த மகளுக்குள்ளே நடக்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு செய்தி தெரியாமல் இருக்குமா இத்தனை நேரம் வரைக்கும்? அதுவும் மகளுக்குள்ளேயே இருந்துட்டு பல விஷயங்கள் நடைபெறுகின்றன. நீங்கள் உடனே கேட்டு எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னார். நாங்கள் எங்கள் ரத்தத்தை கொடுத்து ராப்பகல் போர் செஞ்சு இந்த பூமி சித்தோட சம்ரக்ஷணம் செஞ்சவர் ராணா சாங்கா. அப்படி ஒரு பரிபாலனம் பண்ணியிருக்கார் அவருடைய காலத்தில். நாங்களும் இந்த தேசத்துக்காக அப்படி உயிரை விட்டுருக்கோம். இந்த சித்தோட இந்த பிரஜா பரிபாலனம் அவரை விட செஞ்சவா வேறு யாராவது உண்டா? அவரை விட நீங்கள் பெரிய சாகசங்கள்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஆனால் ராஜநீதியிலேருந்து வழுவாமல் கெட்ட பேர் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி ஒரு ராஜாங்கம் பண்ண வேண்டாமா? அது பண்ண தெரிய வேண்டாமா? உண்மையாகவே உங்களுக்கு அந்த மீரா மேட்தனி எங்கன்னு தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் ஆகணும். நான் கேள்விப்பட்டது சொல்லட்டுமா? ராஜமாதா ஆண்டி ராணி மீராவை பூத் மஹலுக்கு 3 தினத்துக்கு முன்னாடி அழிச்சுட்டு போயிருக்கா. என்ன நடக்கிறது இங்கே, ஏது, நீங்கள் விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டார். உடனே விக்ரம் சொன்னால், ஆமாம், நான் என் அம்மாவை கேட்டேன். நாங்கள் போய் பூத் மஹலை பார்த்துட்டு வந்த உடனே மீரா அவன் மகளுக்குள்ளே அவன் நுழைஞ்சிட்டான், நான் உள்ளே வந்துட்டேன், அவ்வளோதானே அப்படின்னு சொன்னான் எங்கள் அம்மா. மகாராஜ், நான் இதெல்லாம் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் மேற்கொண்டு எனக்கு விஷயங்களை தெளிவுபடுத்தி ஆகணும் அப்படின்னா. இல்லை, பூத் மகர்லேருந்து எல்லாரும் அப்போவே வெளியில் வந்துட்டா, இது எனக்கு நன்னா தெரியும். உடனே சாமந்த் அவர் பேச தொடங்கினார். தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போது சாவியை என்னண்ட ஒப்படைங்க. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றதுனால யாருக்கும் எந்த ஹானியும் இல்லையே அப்படின்னு கேட்டார். ராணா விக்ரம் சாவி கொடுக்க மறுத்தான். ஆனால் ராவத் பழைய சேனாதிபதி இல்லையா, கொஞ்சம் யோசித்தான். அதுக்கப்புறம் சரி, இவனண்ட நம்ம முறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தான். 3 நாள் ஆயிடுத்து அந்த மகளுக்குள்ளே அடைச்சி. அங்கேயும் பிரேதங்களுடைய நடமாட்டம், ஆயிரக்கணக்கான பிரேதங்கள். அதனால் அவள் கண்டிப்பாக இறந்து தான் போயிருப்பார். அதனால் ஒரு கால் அவர் பார்த்துட்டு ஏதாவது மேற்கொண்டு கேட்டாலும் சரி, ஏதோ தவறுதல் நடந்திருக்கும், விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ ராவத் சலூம்பர்கிட்ட அந்த பூத் மஹலுடைய சாவியை கொடுத்தான். உடனே ராவத் சலூம்பர்
சில சைனிக் வீரர்களை அழைச்சிண்டு நேராக அந்த பூத் மஹலுக்கு போனார். அங்கே போய் அந்த சாவியினோட போய் அதை திறந்தார். அப்படியே ஆச்சரியத்தினால வாய் அடைச்சி போய் நின்னார். ஸ்வர்க்கத்திலேருந்து சாக்ஷாத் தேவி இறங்கி வந்தது மாதிரி 3 நாட்களாக இவளுக்கு ஆகாரம் இல்லாட்டாலும் இந்த கட்டாந்தரையில் மீரா படுத்துண்டு கண்களை மூடிண்டு ஏதோ யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கா மாதிரி இருக்கா. சரீரம் பூரா அப்படியே அழுக்கா இருக்கு. பூத் மகளுடைய தூசி அவளுடைய உடம்பு பூரா ஒட்டின்னு இருக்கு. கண்ணு மூடின்னு இருக்கா. ஆனால் வாயிலேருந்து ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம அப்படின்னு போயிட்டே இருக்கு அவளுடைய வாயில். செலும்பர் ராவத் பார்த்தார். மனம் நெகிழ்ந்து போனால் கண்லேருந்து தார தாரையாக தண்ணீர் வந்தது. மீராவுக்கு 2 கையும் உயர்த்தி பிரணாமம் பண்ணார். தன்ய மீரா, தன்ய மீரா அப்படின்னு சொன்னார். உடனே தாசிகளுக்கு சமாச்சாரம் அந்த ஷைனிக்கு மூலமாக சொல்லி அனுப்பிச்சார். தாசிகள்லாம் இப்போ ஓடி வந்தால் மீராஜியை அப்படியே தூக்கி ரதத்தில் உட்கார வைத்தார்கள். உடனே மகளுக்கு அழைச்சிண்டு வந்து ஸ்நானம் பண்ணி வச்சா மீராக்கு. அவளுக்கு போஜனங்கள்லாம் பரிமாறப்பட்டது. மறுபடியும் சம்பா, என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு, சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா. ஆனால் தன்ய மீரா, தன்ய தோஷம் பார்க்கக்கூடாது, ஆனால் ராஜமாதா ஏதோ தந்திரம் பண்ணி உங்களை அழைச்சிட்டு போய் என்ன அங்கே நடந்தது பாய்ஸா, எப்படி அவன் உங்களை விட்டுட்டு வந்தா, இதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு சம்பா சக்கி கேட்டா. உடனே மீரா சொன்னா, பாவரி எல்லா லீலையும் கிரிதரனோடது, உனக்கு எதுவும் தெரியாது. அங்கே எத்தனை பிரேத ஆத்மாக்கள் துக்கத்தில் கஷ்டப்பட்டு இருந்தா அது உனக்கு சொன்னால் புரிய வைக்க முடியாது. அத்தனை பிரேத ஆத்மாக்களும் கிரிதரனுடைய பஜனையினால் கஷ்டத்துலேருந்து விடுபட்டி எப்படி என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி வைகுண்டத்துக்கு போனால் தெரியுமா, எல்லாரும் உத்தாரணம் ஆயிட்டா. இப்போ நம்ம ராஜமாதா கிட்ட போய் இதெல்லாத்தையும் சொல்லணும். எல்லா பிரேத ஆத்மாக்களும் விடுதலை ஆகி மோட்சத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி அந்த மகளை உபயோகிக்கலாம் அப்படின்னு ராஜமாதா கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு. இப்போது ராணா விக்ரமனுடைய இந்த முயற்சியும் மீராவை வீழ்த்தணும்னு நினச்சது நிஷ்பலமாக போயிடுது. மறுபடியும் ராணா விக்ரம் மந்திர ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேறொரு உபாயம் தேடுறா. எப்படி அவன் பூத் மஹல்லேருந்து வெளியில் வர முடியும் உயிரோட? அவளுக்கு ஏதோ மந்திர தந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே ஒரு யுக்தி பண்ணணும் அப்படின்னு அவள் பேசிக்கிறா. இப்படியா மீராவை திட்டம் போட்டு சதி செஞ்சு அவளை எப்படியாவது வீழ்த்தணும் இவா போடுற மேற்கொண்டு என்னென்ன நடக்கிறது அப்படின்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சக்கீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, मीरा मैया की जय, गिरिधर लाल की जय. राधे कृष्ण.